கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரா? ஆசீர்வச்சிருக்கிறாருன்னா தயவு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இம்பாசிபிளான காரியங்கள் வெளிப்படும். போகும்போது எம்டி பாக்கெட்டா போகக்கூடாது. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்து நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது எம்டியாக பார்க்க போக மாட்டீங்க. கர்த்தர் சொல்கிறாருங்க, இன்னும் இதெல்லாம் நடக்கலை. 12ஆம் அதிகாரத்தில் நடக்குது. போகும்போது சொல்கிறாரு, எல்லார் கண்களுக்கு முன்பாக உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன். கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரா? ஆசீர்வச்சிருக்கிறாருன்னா தயவு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இம்பாசிபிளான காரியங்கள் வெளிப்படும். போகும்போது எம்டி பாக்கெட்டாக போகக்கூடாது. எம்டி பாக்கெட்டே இருக்கக்கூடாதுங்க. சரி, அன்றைக்கெல்லாம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, பெரிய மினிஸ்ட்ரி, அவங்க சொல்கிறாங்க பேங்க் பேலன்ஸே இல்லைங்கிறாங்க. எம்டியாக தான் ஊழியம் செய்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நான் எம்டி பாக்கெட்டாக ஊழியம் செய்ய விரும்பலைங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒன்று கொடுக்க ஜெபம் பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறேன், எந்த ஒரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ணவே கூடாதுங்க. கையில் காசு இருக்கணும், செய்யணும், கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். பக்கத்தோட சொல்லுவோம் கையை கொடுத்து, நான் ஒரு நாளும் வெறுமையாய் போவதில்லை. என் வாழ்க்கை ஒரு நாளும் எம்டி பாக்கெட்டா இருப்பதில்லை. ஆமென். பாருங்க, பர்ஸில் காசு இல்லை. எதுக்கு இந்த பர்ஸ் தூக்கி எறிங்களே? அதை ஒரு பர்ஸ் இருக்கணும், அதில் காசு இருக்கணும். காசு இல்லாட்டா கூட கார்டு இருக்கணும், இல்லாட்டா செல்ஃபோனில் ஜிபே விபே ஏதாவது பே இருக்கணும். தரித்திரத்தை பேசவே கூடாதுங்க. கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரா? சொல்கிறான்னு எம்டியாக வெறுமையாக போகக்கூடாதுங்க. வெறுமையாக இருக்கக்கூடாதுங்க. கீழே வாசிப்போம். ஒவ்வொரு ஸ்திரீகளும் தந்தன் அயலகத்தால் இடத்திலும் தந்தன் வீட்டில் தங்கியிருக்கிறவரிடத்திலும் வெள்ளியுடைமைகளும் பொன்னுடைமைகளும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகள் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ள இடுவீங்கன்னா இவனுக்கு வர வேண்டிய காசு. லிட்ரல் நடந்துச்சுங்க. யாத்திரை 12க்கு வாங்க. இதெல்லாம் அவனோட மனதில் எண்ணத்தில் எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அந்த தான் மாத்துமா செழிப்படையும். யாத்திரை 12:31 அதாவது முதற் பிள்ளை இறந்ததுக்கப்புறம் நடக்கிற சம்பவம், பஸ்கா அனுசரிச்சதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம். ராத்திரியில் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர், நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களை கட்டி தங்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள்னா லிட்டரலாக கேட்டாங்க. நீங்கள் ஆங்கில பைபிளில் பாரோ பண்ணாங்கன்னு இருக்கோம். பாரோ பண்ணாங்கன்னா கடன் வாங்கினாங்கன்னு இருக்கோம். கடன் வாங்கினது ஏமாத்துறது, காதில் போட்டுக்கிறேன் அப்படி ஓடுற எஸ்கேப் ஆகிறது கிடையாது. அவன் கேட்டான். போன வாரம் ஒரு வைர நகை போட்டிருந்தீங்களே அதை எடுங்கன்னு சொன்னோன்னா அப்படி எடுத்து கொடுத்தான். அவன் என்னென்ன கேட்டானோ அத்தனை அப்படி எடுத்து கொடுத்தான். ஏன்னா அதான் தயவு. சாத்தியம் இல்லாத சாத்தியமாக்குற தயவுங்க. இதெல்லாம் யார் செய்ய வைக்கிறார்? கர்த்தர் ஃபுல்லாக ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறார், எல்லாம் நடப்பிக்கிறார் அவர் உட்காந்து. ஏன்னா தன்னுடைய ஜனங்கள் வெறுமையாக போகக்கூடாது, தன் ஜனங்கள் ஏழ்மையாக போயிடக்கூடாது. வெளியே போகிறான், வெள்ளியோடமேடு பொண்ணோடமேடு போகிறான். யார் இவ்வளோ பெரிய கூட்டம் போது? இந்த அடிமைகள்ப்பா. அடிமைகளே அவங்க கழுத்து முழுக்க செயின் பிரேஸ்லெட்டு. அவங்கெல்லாம் நகை அணியாதவர்கள் கிடையாது, நகை அணிகிறவர்கள் அவங்கெல்லாம். அங்கே நீங்கள் பொண்ணு பார்க்க முடியாது. நகை அணியாதவன் ஏதாச்சும் இருக்கான்னு இங்கே சிக்க மாட்டான். எல்லாருமே ஆம்பளை பொம்பளை எல்லாருமே நகை போட்டவன்.
நான் சொன்னது புரியுதுங்களா? அத்தனை பேர் நகை போட்டு போகிறான், காஸ்ட்லி சூட்டு. இந்த சர்ச்சுக்கு யார் போகிறான்? நான் அந்த சர்ச்சுக்கு போகிறவங்க வெட்டி பயிலுங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களை போகிறாங்க பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைங்கயா நிறைவாக இருக்காங்க அப்படி சொல்லணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலையை மாற்றணுங்க. நீங்கள் உள்ளே வந்திருக்குன்னு சொன்னோன்னா அந்த அட்மாஸ்பியர் அப்படியே மாறணும். மாறணும். 4 பேர் உங்களுக்கு வரவேற்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்கிற அந்த அத்தாட்சி இருக்கணும். உள்ளத்தில் வைங்க, நான் வெறுமையாய் போவதில்லை. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், தயவை ஆப்ரேட் பண்றார். இத்தனையும் செய்விக்கிறது யாரு? கர்த்தர் செய்விக்கிறாருங்க.